ஊர்லேருந்து வந்த பிறகு வீட்டை ஏறக்கட்டி வைக்கவே டைம் சரியாக இருந்தது. இதில் எங்கேருந்து இட்லி மாவு அரைக்கிறது? எவ்வளோதான் நமக்கு டைம் கிடைச்சாலும் நான் அதிகமாக தள்ளி போடுற விஷயத்தில் ஒன்று மாவு அரைக்கிறது தான். ஸோ 2 டேஸ்க்கு அப்புறமா மாவு அரைச்சிக்கலாம். அது வரைக்கும் நமக்கு தான் இருக்கே பொங்கல், சப்பாத்தி, கோதுமை தோசை, ரவை உப்புமா, சேமியா இதில் ஏதாவது வச்சு ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு அரைக்கிற வேலைக்கு கிட்டேயே போகலைங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சுத்தமாக எந்த க்ரோசரிஸும் இல்லை இல்லையா, பிக் பாஸ்கெட்டில் தான் எல்லாமே ஆர்டர் போட்டிருந்தேன். குதிரைவாளியில் பொங்கல் செய்யலான்னு பிளான். ஸோ குதிரைவாளியுமே வாங்கியிருந்தேன். யூஷுவல் பொங்கல் எப்படி செய்வீங்களோ அதே ரேஷியோ தான். நான் பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அரிசினா 1/2 டம்ளர் வந்து பாசிப்பருப்பு போடுவேன். ஸோ அதே தான் மில்லட்ஸ்க்குமே. நல்லா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மிளகு, சீரகம், முந்திரி, அப்புறமா வந்து இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே வந்து நெய்யில் தாளித்து போட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். வரும்போதே ஊர்லேருந்து முறுக்கு மாவு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க மாமியார். ஸோ முறுக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கங்க. தேங்க்யூ.